ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த தகவல் வந்து ஒரு விழிப்புணர்வு தகவலுக்காக தான். அதாவது இது போன்ற செயல்களில் யாரும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். குறிப்பாகவே வந்து வெளிநாடுகள்லேருந்து பல நாட்கள் வந்து வேலை செஞ்சுட்டா இருக்கட்டும், இல்லைன்னா பிஸ்னஸ் பர்பஸாக வந்துட்டு இந்தியா வந்து திரும்ப வந்து செல்லும் பொழுது ஒரு சில நபர்கள் வந்து தங்க கடத்தலில் வந்து ஈடுபட்டு, அதாவது இந்திய விமான நிலையத்தில் வந்து பிடிபடுகின்றனர். அது அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. அதாவது தண்டனை நடவடிக்கைகளுக்கெல்லாம் உட்படுகின்றனர். அந்த வகையில் ரீசெண்டாக சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்தில் இருந்து, அதாவது இந்தியாவில் உள்ள டெல்லிக்கு சென்ற ஒரு நபர் தங்கம் கடத்திய குற்றச்சாட்டில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஸோ அதாவது இது வந்து இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் தான் வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கு. சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து அந்த நபரை வந்து பிடித்திருக்கிறாங்க. அதாவது வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரியாத்லேருந்து வந்த பயணி வந்து விமான நிலையத்தில் தரையிறங்கியவுடன் அவர் மீது வந்து சந்தேகம் அடைந்த சுங்க அதிகாரிகள் அவரிடமிருந்து பல லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை வந்து மீட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 408 கிராம் தங்கம் வந்து அவரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர் மிகவும் புத்திசாலித்தனமாக தங்கத்தை கடத்த முயன்றதாக அதிகாரி கூறியிருக்கிறாரு. தங்க பிஸ்கட்டுகளை பால் பவுடர் பெட்டியில் மறைத்து வைத்து எடுத்து வந்திருக்கிறாரு. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் சுங்க சட்டம் 1962 கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் ஒரு சில நபர்கள் வந்து இந்த மாதிரி தங்கம் கடத்தலில் ஈடுபடுவது தொடர்கதையாகவே வந்து இருந்து வருகிறது. அதாவது இப்போ வெளிநாட்டிலேருந்து நீங்கள் பணிபுரிகிறீங்க, ஊருக்கு வந்து செல்லும் பொழுது விமான நிலையத்தில் ஆசை வார்த்தை கூறி உங்ககிட்ட ஏதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த தங்கத்தை வந்து கொண்டு போங்க, அவங்களுக்கு கமிஷன் தரோம் அப்படி இப்படின்னு சொன்னால் அதை நம்பி தயவுசெய்து வந்து வாங்கிட்டு வந்து போகாதீங்க. அது உங்களுக்கு தான் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். அறிமுகம் இல்லாத எந்த ஒரு நபரிடமிருந்து அது வந்து உங்களுக்கு நகையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த மொபைல் வடிவில் இப்போ ஐஃபோன்லாம் கூட கொண்டு போக சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் வாங்கிட்டு போகாதீங்க. கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து சிக்கி தவிக்கணும். தண்டனை நடவடிக்கைகள் ஒரு குற்றவாளியாகவே வந்து கருதப்படுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போன்ற செயல்களில் யாரும் வந்து ஈடுபடக்கூடாது. அறிமுகம் இல்லாத நபரிடமிருந்து எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் உள்ள சவுதியா ஏர்லைன்ஸ் வந்து பயணிகளுக்கு வந்து சிறந்த வசதிகளை வழங்க முடிவு செய்திருக்கிறாங்க. பயணிகளுக்கு சிறந்த பயண வசதிகளை வழங்குவதற்காக அவங்க சில ஆஃபர்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. விலைவாசி உயர்வால் சிரமப்படும் பயணிகள் பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்க சவுதியா பயணிகளுக்கு எளிதாக அதை பயணம் செய்வதற்காக சில ஆஃபர்கள், சலுகைகள் மூலமாக பயணிகளுக்கு டிக்கெட் கட்டணத்தை வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவிலேருந்து பெய்ஜிங், குவாங்சோ, பாங்காக், சிங்கப்பூர், கோலாலம்பூர், அதாவது மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர், ஜகார்த்தா மற்றும் மேடான் ஆகிய நாடுகளுக்கு விமான சேவைகளை வழங்கி வருகிறது. பயணிகள் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவிற்கான டிக்கெட்டுகளை 30% வந்து தள்ளுபடியில் வந்து பெறலாம். பயணிகள் வந்து இப்போ 20 நவம்பர் 2020க்குள்ளே அந்த டிக்கெட்டை முன்பதிவு செய்ய வேண்டும். இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் முன்பதிவு செய்திருந்தீங்கன்னா அதாவது 30% ஆஃபரை வந்து முன்பதிவு செய்த பயணிகள் வந்து 31 மார்ச் 2025 வரை கூட அதை வந்து உபயோகப்படுத்தலாம். அதில் வந்து பயணிகள் வந்து பயணம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகம் தரப்புலேருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே சவுதி அரேபியாவுடைய குடியுரிமை, எல்லை பாதுகாப்பு, தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை வந்து மீறியதற்காக 20,000க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அப்படின்ற ஒரு தகவல். அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் நீங்கள் வந்து பணிபுரிகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான வகையில் சரியாக சம்பளம் வந்து கொடுக்கல, இல்லை வேலை வந்து பிடிக்கலை அப்படின்னா, இப்போ இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்தியத்துவத்தின் உதவியுடன் நீங்கள் வந்து நாட்டுக்கு செல்ல முயற்சி பண்ணலாம், இந்தியாவுக்கு செல்ல முயற்சி பண்ணலாம். அதை விட்டுட்டு கம்பெனி இல்லை ஸ்பான்சரை விட்டு நீங்கள் விலகி சென்று குரு போன்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்து அந்த மாதிரி நிலைமைக்கு யாரும் வந்து செல்ல வேண்டாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.